எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு. ஃப்ரேம்லாம் நம்மளே செட் பண்ணி நம்மளே வந்து வீடியோ பரவாயில்ல கரெக்டாக இருக்குது. இதை ஒட்ட வேண்டியதெல்லாம் ஒட்டிட்டல ஒட்டியாச்சு. அப்புறம் நீங்கள் கேமராலாம் ஒழுங்காக செட் பண்ணிட்டீங்களா? நல்லா டைட் பண்ணியிருக்கேன். இதை வச்சியா ஆமா. கேமராவா? ஆமாண்டா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அப்புறம் லைட்டு கரெக்டாக அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. உங்க கடமையோட வச்சு ஒரு அளவு இல்லையா? நம்ம வீடியோ பண்ணுறோம்ல தனியாக. சரி, ரோல் போட்டிங்களா? ரோல் போனல என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ரோல் என்ன இது புதுசா இருக்கு ரோல்? டெக்னிக்கல் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்களே வா. ஆமாம். சரி ஓகே, சரி ஆரம்பமா போலாம். ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி. என்னுடன் கேமராமேன் சொல்றதா, எடிட்டர் சொல்றதா, ஆங்கர் சொல்றதா, ஷோ ப்ரொடியூசர் சொல்றதா, போதும் அனைத்தையும் பக்காவா பண்ணக்கூடிய நம்முடைய நிதிஷ். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. எஸ், இந்தியா vs ஜிம்பாப்வே இந்த டூர் பயங்கரமா போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஸோ இந்தியா டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. விளையாட போனாங்களா, டூர் போனாங்களான்னு தெரியாத, சும்மா அப்பப்போ ஜாலியாக அங்கெல்லாம் டூர் போயிட்டு ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் அப்பப்போ ஸ்பாட்ல மட்டும் விளையாண்டுக்கிறது. அந்த ப்ராக்டிஸ் பண்ற இடத்துலலாம் போட்டு இந்தியா போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட அப்படிதான் சம்பவம் ஆச்சு. இன்னைக்கு வந்து ஒரு டிசைடட் மேட்ச் மாதிரி தான். இன்னைக்கு மேபி இந்தியா ஜெயிச்சாங்கன்னா அவ்வளோதான், அந்த சீரிஸ் வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, முதல் மேட்ச் மட்டும் தான் கொஞ்சம் அந்த கலைப்புல ஜாலியாக சொன்ன மாதிரி விட்டாங்களே தவிர அடுத்து எல்லா மேட்சும் போட்டு பொழந்தாங்க. இன்னைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. டாஸ் மட்டுமே ஜெயிச்ச இந்தியா வந்து மேட்சை ஜெயிக்குமா அப்படின்னு எதிர்பார்த்த டைம்ல நீங்க வேணா பேட் பண்ணுங்களேன், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்மன் கில் கொடுத்தாரு. அவ்வளவுதான். அந்த சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணாங்களா? போன மேட்ச்ல சொல்லியிருந்தீங்கல்ல சேசிங் கொஞ்சம் இந்தியாவுக்கு வீக் அப்படின்னு. யார் சொன்னீங்க வீக் அப்படின்னு? இந்த பாரு 10 விக்கெட் வித்தியாசத்துல வென்னு 15.2 ஓவர்ல சேசிங். அவ்வளவுதான். இத்தனைக்கும் அபிஷேக் சர்மா யாருமே உள்ள வரல. ரெண்டு ஓபனர்ஸே முடிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து ஜெய்ஸ்வால் 93 அடிச்சாரு, இன்னொரு பக்கம் வந்து சுப்மன் கில் 57 அடிச்சாரு. இந்த சைடு ஜிம்பாப்வே வந்து 152 அடிச்சிருந்தாங்க 20 ஓவருக்கு. 153 எடுத்தால் வெற்றி அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டைம் இந்தியன் டீம் பவுலர்ஸ் எல்லாருமே சூப்பரா போட்டு இருந்தாங்க. எல்லாருமே கலக்கி இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு டெபியூட் பண்ணியிருந்தாரு, நல்லா போட்டிருந்தாரு. துஷார் தேஷ்பாண்டே 4வது ஓவர் கொடுத்தா அதுல ஒரு 10 ஓவர் கொடுத்து 4 ஓவருக்கு 40 கொடுத்துருப்பாரு. நல்லா ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்றாரு தலைவன். அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல. போன மேட்ச் அடி வாங்கின அபிஷேக் சர்மா, தூபே எல்லாம் சூப்பரா போட்டு விக்கெட் எடுத்தாங்க. தொடர்ந்து நீங்க விளையாட ஒண்ணுன்றீங்க. அடுத்த மேட்ச் வாய்ப்பு கொடுக்கணும். சஞ்சு சாம்சன் மாதிரி உட்கார வச்சுட்டே இருந்தா எப்படி? அது எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. ஒன்னு விட மாட்டேன். சரி ஓகே, இன்னைக்கே ஆட வாய்ப்பு கிடைக்கல. அவ்வளவுதான். இந்த ஓபனர்ஸ் இந்த அடி அடிச்சா ஒரு பக்கம் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டாங்க T20ல. T20ல செம்மையான ஓபனர்ஸா டீம் இந்தியா கலக்கிட்டு இருக்காங்க தான் சொல்லுவேன். இன்னைக்கு சிஎஸ்கே வந்து சஞ்சு சாம்சன் எல்லாம் பெருசா வச்சு போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. என்னமோ நடக்குது. போஸ்ட் போட தெரிஞ்ச அவங்களுக்கு சுப்மன் கில்க்கு கால் பண்ணிட்டு போட தெரியுதான்னு தெரியல. ஏன்னா கேப்டனா என்ன பண்ணணும்னு அவர் தான் முடிவு பண்றாரு. இந்த பக்கம் ஜெய்ஸ்வாலை திரும்ப ஓபன் பண்ண வைக்கிறாரு. 93 சூப்பரான இன்னிங்ஸா இருந்துச்சு. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தா டீம் இந்தியாவோட பலம் இதுதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து ஜெய்ஸ்வால் வந்து சூப்பரா செஞ்சுரி போட்டிருக்கலாம், பட் ஜெய்ஸ்வால் செஞ்சுரி போட விடலைன்றது வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா டீமுக்காக ஆடி இருக்காங்கண்ணா. அதெல்லாம் கன்னடா டே. ஜிம்பாப்வே கூட அடிச்சு சொல்லிட்டு போனோம். ஜிம்பாப்வே கூட அடிச்சு எங்க பயம்? சுப்மன் கில்லுக்கு அங்க ஒரு பயம். 50 நம்ம அடிக்கலன்னா நம்ம ஒதுக்கப்படுவோம், இவன் 2 செஞ்சுரி அடிச்சிருவானே அப்படின்ட்டு. நீ 50 அடிச்சாலும் ஒதுக்கப்படுவாய். அது உண்மைதான். ஆனால் ஜெய்ஸ்வாலோட செஞ்சுரி மிஸ் ஆயிடுச்சு. என்னை பொறுத்த 2வது செஞ்சுரி அவர் அடிச்சிருக்க வேண்டிய இன்னிங்ஸ் அவர் கிட்ட இருந்துச்சு. இங்கேருந்து டேக் ஆன் பண்ண ஆரம்பிச்சா. அது வரைக்கும் அமைதியாகிட்டு இருந்தவர் 4-6 அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே பரவாயில்ல. கில் ஒரு கேப்டனா அவருடைய முதல் சீரீஸை வின் பண்றாரு இந்த இடத்துல. ஸோ வெரி குட், பரவாயில்ல. வெளில வந்து முதல் சீரீஸ் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு ரெக்கார்டுமே இருக்கு அவர்கிட்ட. ரெக்கார்ட்னு சொல்ல முடியாது, இந்த டோர்னமெண்ட்ல அதிகமான ஸ்கோர் அடிச்ச பிளேயர் அவரா தான் இருக்காரு. தட்டி எப்படியோ தடுமாறி வந்துடுறாரு பாவம். ஜிம்பாப்வே பக்கம் ஒரு பிளேயர் மட்டும் நம்ம பெருசா ஜூம் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அவர் தான் கொஞ்சம் நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர், சிக்கந்தர் ராசா. ஸோ இன்னைக்குமே வந்து ஒரு 46 அடிச்சிருந்தாரு, ஒரு கேப்டன் நாக். பட் டீமை சக்சீட் பண்ணா ஒரு ஆளால முடியாது. கிரிக்கெட் இஸ் ஃபன்னி கேம் அப்படின்னாலுமே 11 நபர்கள்ல யாராவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஒரு ஆளால நினைச்சா முடியாது. ஆனா லாஸ்ட் மேட்ச் சேசிங்ல மேயர்சன் ஒரு பிளேயர் அடிச்சிருப்பாருல்ல, ஸோ அவருக்கு ஒரு ஸ்டோரி இருக்குன்னு அதை நான் படிச்சப்ப ரீசெண்டா வெளியிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வருஷம் பிரேக். அவர் இதுக்கு முன்னாடி கடைசியா ஆடினது 2021 தான் ஜிம்பாப்வேக்காக. இடையில 3 வருஷம் போயிட்டு இங்கிலாந்துல படிச்சுட்டு திரும்பவும் வந்து கம்பேக் கொடுத்த போட்டி தான் அதுவும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த மாதிரியும் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. பட் ஜிம்பாப்வே இன்னும் நல்லா வெளில வரும். ஒரு காலத்துல ஜிம்பாப்வேல சம டீம், இந்தியாவே தோக்கடிச்சு வெளில அமைச்சிருக்காங்க. ஆனா இந்த டைம் வேர்ல்டு கப் கூட குவாலிஃபை ஆக முடியல, டவுன் ஆயிட்டே இருக்கும். பட் பரவாயில்லைங்க,
கம்பேக் இந்தியா மாதிரி Maybe அந்த சிம்பாப்வே பிளேயர்ஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஸ்டேட்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது Definitely. புது பிளேயர்ஸை உள்ள கொண்டு வரது. ஆனா ஜிம்பாப்வே நல்ல அளவுக்கு ஃபைட் கொடுக்குறாங்க, முடிஞ்ச அளவுக்கு பண்றாங்க. இந்தியா வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டு வரல, ஒரு மேட்ச் தோக்கடிச்சிட்டாங்க. அது முதல் மேட்ச் தோக்கடிச்சிட்டாங்கல்ல. அதுவும் பெரிய தோல்வி அது ஆமா. இந்தியாவுக்கு. அந்த அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து எல்லாருமே சொல்றது என்னன்னா, ஜிம்பாப்வேக்கு எதிராக அடிச்சிட்டாங்க, ஜிம்பாப்வே எதிராக வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அந்த ஜிம்பாப்வே தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சாங்க. அத இதை சொல்லுங்க. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். பட் எந்த டீமே நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. இப்போ இந்த T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் திடீர்னு யார் வேணாலும் ஹீரோ ஆகிட்டு போயிடுறாங்க. பட் இருந்தாலும் இந்தியன் யங்ஸ்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. ஒருவேளை இவங்களாவே மெயின் டீம் ஆயிடுவாங்களோ? அதே தாண்டா இப்ப நான் மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு இருந்து சொல்லிட்டு இருந்த பாரு பட்டுன்னு. சஞ்சு சாம்சன் மட்டும் வச்சுக்கோங்க போதும், வேற எதுவும் வேணாம். இப்பதான் யங்ஸ்டர் கையில இருக்குன்னு சொன்னேன், அப்புறம் ஏன் திரும்ப சஞ்சு சஞ்சு சாம்சன் யங்ஸ்டர் தானே, பேசுங்க. டேய் 34 வயசு ஆகுதுடா இருக்கு. அதெல்லாம் தெரியாது, யங்ஸ்டர் தான், பேசுங்க. சரி ஓகே, சஞ்சு சாம்சனை வச்சுப்பாங்க, 7 இடத்துல இறக்குவாங்க, 6 பாலுக்கு 7 அப்படிதான் அடிக்க முடியும். அவ்வளோ ஓவர் முடிஞ்சிடும், 20 ஓவர் முடிஞ்சிருமே. 7வது இடம் துஷார் தேஷ்பாண்டே வர இடம். சரி 5வது இடம்னு வச்சுக்கேன். டேய் நல்லா இருக்காங்க டீம் பிளேயர்ஸ், பட் இன்னும் சஞ்சு சாம்சன் ஆடணும் தான் என்னோட ஆசையும். பட் இங்கேருந்து 2 வருஷம், அதாவது வேர்ல்டு கப் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் இன்னும் 2 வருஷம் இருக்கு கேப்பு. அதனால ஒரு நல்ல ஒரு பயங்கரமான T20 டீமை ரெடி பண்ணுவாங்கன்றது இந்த மாற்று கருத்தும் கிடையாது, சொல்லவே வேணாம். கௌதம் கம்பீர் வர உள்ள வந்திருக்காரு. இப்போ யோசிச்சு பாரு, அடுத்த 2 வருஷத்துக்குள்ள T20 டீமை பக்காவா செட் பண்றன்ற பேர்ல ஜெய்ஸ்வால் ஓப்பனரா இல்ல அபிஷேக் சர்மா ஓப்பனரா, கில்லு ஓப்பனரான்னு தெரியல. இவங்க கூட இறங்குறதா இருந்தா அக்ஷர் பட்டேல்னு. ஆமா அது ஆமாண்டா. எனக்கு என்ன கௌதம் கம்பீர் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவாருன்னா, ஒரு நல்ல ஹிட்டர், அதாவது T20 பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங், அது கூட வந்து நல்ல பவுலர்ல சைட்ல யார் ஹிட்டரா இருக்காங்களோ அவங்க அனுப்பிடுவாங்க. சுனில் நரேன் எக்ஸாம்பிள் அதுக்கு. அதே தான் சொல்ல வரோம். சுனில் நரேனை KKRல யூஸ் பண்ண மாதிரி இந்தியன் டீம்ல யாரை யூஸ் பண்ண போறாரு? அது அக்ஷர் பட்டேலா இல்ல குல்தீப் யாதவா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. தெரியல, நீங்க கமெண்ட் பண்ணுங்க யாரா இருக்கலாம், யாரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா பண்ணக்கூடியவர் தான். இப்போ வந்து ஸ்ரீலங்கா சீரிஸ்க்கான டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஜூலை 27 வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த சீரிஸ், T20 போட்டியோட. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் 2 கேப்டன்ஸ் போறாங்க. T20க்கு வந்து ஹர்திக் பாண்டியாவும், ODIக்கு வந்து KL ராகுலும் இருக்காங்க. இன்னும் கன்ஃபார்ம் பண்ணி லக்னோல விளையாண்டுருக்காருலடா, அப்புறம் போட்டு தான் ஆகணும். சரி, அது கம்பீரோட ஃபர்ஸ்ட் சீரிஸ், ஃபர்ஸ்ட் சம்பவம் என்ன பண்ண போறாருங்கிறத பாப்போம். ஆமா, ஃபர்ஸ்ட் சம்பவமே சூப்பரான டீம் கிடைச்சது, ஸ்ரீலங்கா கூட தானடா அடிச்சு அனுப்புவோம். அதனால பிளான் பண்ணி போட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் அங்கேயுமே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. புது கோச் அப்பாயிண்ட் பண்ணாங்க. இப்போ வந்து அசலங்கா நான் கேப்டன்ஸ்ல இருந்து போறேன்னு கிளம்பிட்டாரு. நேத்து வந்து ஆண்டர்சன் ரிட்டைர்மெண்ட் ஆகலையா, சோ அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து இன்னும் யாரெல்லாம் ரிட்டைர்மெண்ட் ஆக போறாங்க? அஸ்வின் ரிட்டைர்மெண்ட் ஆகலாம். என்ன அஸ்வின் டெஸ்ட்ல மட்டும் ஆடுவாருன்னு? டெஸ்ட் ஆடுற என்னடா 500 விக்கெட் எடுத்து கிங்க போய் வேற ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணவங்க தான் அடி அடிக்கிறாங்க, பாத்தீங்கல்ல? அது என்ன உண்மைதான். இந்த பக்கம் ஒரு மேட்ச் வர போயிட்டு இருக்கு. ஆமா, சாம்பியன்ஸ் WCL சாம்பியன்ஸ் லீக், வேர்ல்ட் சாம்பியன்ஸ் லீக். அதுல ஆஸ்திரேலியாக்கு எதிராக 254 அடிச்சிருந்தாங்க இந்தியன் டீம். நீ யுவராஜ் சிங் அடிச்சது பெருமையா பேசிட்டு இருந்தாலும் இர்ஃபான் பத்தான யூசப் பத்தான அடிச்சாங்க பாருங்க. பிரதர்ஸ் பொளந்திருந்தாங்க. அப்பா அடியாது பாகிஸ்தான் கூட ஃபைனல்ல அதையும் பாருங்க. ஏன்னா அதையும் வந்து நாங்க ரிவ்யூ பண்ணி போட்டு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஒருவேளை நாளைக்கு நாங்க அதை கண்டிப்பா நாங்க பண்ண ரெடியா தான் இருக்கிறோம். இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் 2007 வேர்ல்டு கப்ல இதே மாதிரி தான் நம்ம ஃபைனல் சந்திச்சோம். அப்போ அந்த யூனிட்ல யுவராஜ் சிங் இருந்தாரு, ராபின் உத்தப்பா இருந்தாங்க, மறந்துடாதீங்க. ஹர்பஜன் சிங் இருந்தாரு. 2007 நம்ம யார செமிஃபைனல் அடிச்சுட்டு ஃபைனல் வந்தோம்? நம்ம ஆஸ்திரேலியாவை அடிச்சிட்டு நம்ம அதே தான் இப்ப நடந்திருக்கு. ஆனா கேப்டன் மட்டும் மாற்றம். ஏன்னா இந்த சைடுல யுவராஜ் சிங், ஆனா அடிச்சது அவர்தான். சரி, இதெல்லாம் விடுங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கீங்களே, இப்ப உள்ள வாங்க. IPL ஒரு விஷயம் நடந்திருக்கு, என்ன தெரியும்ல? ரிக்கி பாண்டிங் த கேப்டனுக்கெல்லாம் கேப்டன் 6 வருஷம் தொடர்ந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக உழைச்சிட்டு இருந்தாரு. இப்போ வந்து பார்ட் வைஸ், அதாவது மியூச்சுவலா பிரிஞ்சுட்டாங்க. ஏன் என்ன ரீசன் எல்லாம் தெரியல. புது கோச் யார் வரப்போறாங்கன்னு தெரியல. இடையில வந்து இந்தியன் டீம் ஹெட் கோச்சா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் டைம் பீரியட் நான் கொஞ்சம் ஒதுக்கணும் ஃபேமிலிக்கு. எங்க கோச்சாலாம் வந்தா இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்றதால IPL மட்டும் டினைன் பண்ணிட்டாரு. ஆனா உங்களுக்கு விஷயம் தெரியுமா, ரிக்கி பாண்டிங்கோட சன் வந்து டீம் இந்தியா கோச் பண்றது அவரும் புஷ் பண்ணாராம். அப்பா பண்ணுங்கப்பான்னு தான் சொன்னாராம். பட் இருந்தாலும் ரிக்கி பாண்டிங் ஏதோ ஒரு சில ரீசனுக்காக அந்த ஆஃபர் வந்து டினைன் பண்ணாரு. பட் இருந்தாலும் இப்போ வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு நான் கோச்சா இருக்க போறது இல்லை அப்படின்னு கிளம்பிட்டாரு. அப்ப யாருக்கு பண்ணுவோம்? சென்னை சூப்பர் கிங் வந்துருவாரா? பிளமிங்க தூக்கிடுவாங்களோ? வாய்ப்பு இல்லைண்ணே. ரிக்கி பாண்டிங் மட்டும் சென்னை சூப்பர் கிங் வந்தாருன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். வச்சுட்டு என்னடா தலை டேய் அப்படி இல்லடா, 2 லெஜெண்ட்ஸுமே ஒரே டீம். யோசிச்சு சொல்ல வரீங்க. கோப்பைகளின் ஆமா கோப்பைகளின் தலைவர்கள். இந்த பக்கம் ரிக்கி பாண்டிங், இந்த பக்கம் வந்து தோனி. நம்ம சொல்லலாம் ரிக்கி பாண்டிங் வந்து T20 கப் சேர்த்துக்கோங்க, அதிகமான T20 டிராஃபிஸ் வாங்குறது அவர்தான். ஆமா சரி ஓகே, ரிக்கி பாண்டிங் பதிலா யார கோச்சா டெல்லி கேபிட்டல்ஸ் அப்பாயிண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரிண்ணா, அதான் முடிஞ்சு கிளம்புவோமா? இருடா, யார் கட் பண்றது? சரி ஓகே, நடிட்டு போறேன், கார்டு எடுத்துட்டு வாங்க. சரி ஓகே. எல்லா வேலையும் நம்மளே பார்க்க வேண்டியதா இருக்குல்ல. ஆனா பாஸ்வேர்டு வந்து ஹைக்கு வேணும்.